வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவலை பார்த்துட்ருக்கோம். நேற்று நடந்த முக்கியமான விஷயம்னு பார்த்தா, நள்ளிரவில் சபரீசன் அவர்கள் போட்ட ஒரு பரபரப்பு. சபரீசனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு, அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பெரம்பூரில் 30 ஆண்டு கால கனவை வென்று இப்போ இருக்க சிஎம் நிறைவேற்றிட்டாருன்னு மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் திமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்குது அப்படின்னு முன்னாள் சிஎம் ஸ்டாலின் சொல்கிறாரு. நமக்கு ஒன்றுமே புரியல. அதாவது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ இன்றைக்கி இருக்க சிஎம்மை திட்டுறாரு. இந்த ஆட்சி கவுந்துருன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பிடிஆர் அவர்கள் அரசியலே வேணாம்பா நான் ஒதுங்குறேன் அப்படின்னு தற்காலிகமாக ஒதுங்குறேன்னு போயிட்டார். தற்காலிகம் நிரந்தரமாகலாம். இன்னொரு பக்கம் சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் இன்றைக்கி விஜய் அவர்களுடைய பேச்சில் ஒரு உண்மை இருக்குது. ஊழலை ஒழிப்பதற்கு திட்டம் பெருசாக இருக்குது, உடனடியே பண்ண முடியாது, ஆனாலும் ஒரு திட்டம் இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. விஜய் அவர்கள் சகாயம் கைகோர்ப்பாரா அப்படிங்கிற எண்ணம் பொதுமக்கள்கிட்ட நிறையா வந்திருக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க அதிரடியாக பல மாற்றங்கள். அம்மா உணவகங்கள் மேம்படுத்தப்படும்ல ஆரம்பித்து இருமொழி கொள்கை தான் அப்படின்னு இன்றைக்கி சிஎம் சொல்லிட்டாரு. மாணவர் சங்கங்களை பார்த்து பேசியிருக்காரு நேற்று. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, முள்ளிவாய்க்கால் தமிழர்களுக்கு என்றும் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறதாகட்டும். இன்னொரு பக்கம் அங்கிருந்து வந்த எம்பி விஜய் அப்படிங்கிற ஒருவரை தான் இலங்கை மக்கள் இலங்கை தமிழர்கள் ரொம்ப மலை போல நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்ன கிரெடிட். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தொடர்ந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு முதல்வர் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதிமுகவில் ஒரு பெரிய பிளவு, எல்லாரும் அதிமுகவை நோக்கி தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அதிமுக என்ன ஆகும் அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வேலுமணி வரக்கூடியவங்களை இவர் எப்படி அரவணைக்க போகிறார்? இன்னொரு பக்கம் திருமாவளவன் போட்டு உடைச்சிட்டாரு. உங்களுக்கு தெரியும், நியூஸ் 18ல். ஆமாம், என்ன முதல்வராக்க முயற்சி நடந்தது, திமுக அதிமுகவும் பேசிகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி நேற்று சொன்னார். இன்றைக்கி என்ன அழுத்தமோ தெரில, நான் கேள்விப்பட்டேங்கிற மாதிரி சொல்கிறாரு. திருமா மாற்றி மாற்றி ஏன் பேசுகிறார் நமக்கு ஒன்றுமே புரியல. பார்த்துட்டு இருக்க சொல்லுங்கள். திருமாவளுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கணும், ஆனால் சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லா அமைச்சர்களுக்கும் 2-3 அமைச்சர்கள் அவரே போய் உட்கார வச்சு கேக் கூட்டி விடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது எளிமையான முதலமைச்சர் அப்படின்னு தொடர்ந்து ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காரு. இதை நீங்கள் ஸ்டண்ட் அப்படின்னு சொன்னால் கூட கடந்த காலங்களில் அதிமுகவை பண்ணும்போது ஸ்டண்ட் அப்படின்னாங்க மக்கள். இப்போ அப்படி இல்லை, உண்மையாக அவர் சில விஷயம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நிதி நிலைமையை பெருக்குவதற்கு சிஎம் என்ன பண்ண போகிறாரு? அமுதா ஐஏஎஸ், ககன்சிங் சிப்பேடி உள்ளிட்ட நிறைய பேரை இன்றைக்கி இலாக்காக்கள் மாற்றிருக்காங்க. அதாவது திமுக ஆட்சியில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தவங்கள வேணான்னு ஒதுக்காமல் அவர்களுக்கும் அமுதா ஐஏஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் போன திமுக ஆட்சியில் அவங்க ரொம்ப திமுகவுடைய தொண்டராக இருக்காங்கன்னு தான் பெருமளவுக்கான விமர்சனம் வந்தது. கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த இன்டர்வியூ, நிர்வாகம்லாம் நல்லா தான் நாங்கள் பண்ணோம், விஜய் அவர்களை தப்பு சொல்கிற மாதிரி இந்த இன்டர்வியூ இருந்துச்சு. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அதை அவர் பண்ணியிருக்க வேணாம், பண்ணாங்க. அது மட்டும்தான் அவர் மேலே இருக்காது. நல்ல அதிகாரி. அவருக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறையில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நகராட்சி நிர்வாகத்தில் ககன்சிங் சிப்பேடி ரொம்ப நல்ல ஆஃபீஸரு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதியம் சம்மந்தமாக அவர் குழுவில் அவர் தான் தலைவர். இப்படி நல்ல திறமையான ஆட்களை தேடி தேடி பார்த்து போட்டுட்ருக்காங்க. அநேகமாக டிஜிபியாக வன்னிய பெருமாள் அவர்கள் ஐபிஎஸ் அவர்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிஎம்ஐ சந்தித்ததுனால. ஆனால் இந்த சிஎம்ஐ புரிஞ்சுக்க முடியல. அவர் எப்போ என்ன பண்ணுவார்னு தெரியல. ஒரு அதிரடியாக ஒரு சிஎம்மாக இருக்கிறார். இதுக்காகத்தான் இவ்வளோ நாள் மக்கள் ஏங்கினார்களே சொல்லலாம். ஒன்று தான், மக்களுடைய சந்தோஷம்தான் முக்கியம். இன்றைக்கி பத்திரப்பதிவு துறையிலேருந்து, சிஎம்டிஏலேருந்து, இன்றைக்கி மின்துறையோடைய ஆலோசனை, நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும்னு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். போன ஆட்சியில் நிலக்கரியை கம்மி ரேட்டுக்கு வாங்கி அதிக ரேட்டுக்கு எவ்வளோ கொள்ளடிச்சாங்க, மின்சாரத்தை வெளியில் எவ்வளோ அதிக ரேட்டுக்கு வாங்கினாங்க, தன்னுடைய மின்சாரத்தை உற்பத்தி திறன் அதிகரிக்காமல் வெளியிலேருந்து எவ்வளோ மின்சாரத்தை வாங்கினாங்க, இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். 45,000 டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றினங்கிற முறையில் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நமக்கு தெரியும். இன்னும் நம்ம ஆன்மீக அமைச்சருக்கும் எதிராகவும் நம்ம செந்தில் பாலாஜிக்கு எதிராகவும் கேஸ்லாம் நடந்துகிட்ருக்குது. இது எல்லாத்த பற்றி தான் விரிவாக பேசுகிறோம். நம்ம 2-3 விஷயத்தை நான் விட்டுருப்பேன், ஏன்னா நிறைய பேச வேண்டியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். டிடிவி தினகரன், அதுக்கப்புறம் நம்ம பழனிசாமி, ஸ்டாலின் 3 பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் கொலை அதிகமாகிடுச்சு பாருங்கள், படப்பையில் 2 பேரை வெட்டிட்டாங்க, கானா பாடகரை வெட்டிட்டாங்க, ஐயோஹோ நாடு என்ன வருது, இன்னும் காட்சிகள் மாறவில்லைன்னு பழனிசாமி. ஸ்டாலின் அவர்கள் இது வேலைக்கே ஆகாதாச்சு, சின்ன பசங்க ஆச்சு, இன்ஸ்டாகிராமில் ஆட்சி பிடிச்சிட்டாங்க, குழந்தைங்க வச்சு ஆட்சி பிடிச்சிட்டாங்க, இதெல்லாம் நாடு தாங்குமா அப்படின்னு அவர் புலம்ப ஆரம்பித்துட்டார். இதை எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் இன்றைக்கி பேச போகிறோம். தொடர்ந்து ஃபஸ்ட்டு நம்ம பென் நிறுவனத்தை பற்றி பேசுவோம், சபரீசன் அவர்களை பற்றி பேசுவோம். சபரீசன் அப்படின்னோட ஞாபகத்துக்கு வர்றது என்ன உங்களுக்கு? இப்போ அவர் ஒரு பரபரப்பாக ஒரு பேச்சிருக்காரு, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சபரீசன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ஏன்னா சபரீசன் என்ன சொல்கிறாருன்னா, மக்களுடைய எண்ணங்களை நாங்கள் இனிமேல் புரிஞ்சுக்குவோம். அப்போ இதுக்கு முன்னாடி புரிஞ்சிக்கல, ஓகே. ஃபஸ்ட்
ரெண்டாவது வார்த்தை இன்னும் வேகமாக முன்னேறுவோம். சரி முன்னேறுங்க. எதுக்குங்க நீங்கள் ஒரு தனியார் நிறுவனம் எதுக்கு இந்த அறிக்கை ஒன்றும் புரியல, எதுக்கு அறிக்கை விட்டுருக்காருன்னு புரியல. அப்போ முதல்வருடைய மருமகன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய அடையாளம். சும்மா பெண் நிறுவனம் நீங்கள் நடத்தினாலும் பின்னால் இருந்து அதை இயக்குவது யார், உங்களுக்கு எப்படி இந்த பெண் நிறுவனத்தை நடக்கக்கூடிய சக்தி வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, பெண் நிறுவனம் வந்து இன்னும் வேகமாக முன்னேறுவோம்னா அப்போ ஏற்கனவே வந்து போன ஆட்சியில் நீங்கள் சொல்கிறது தான், நீங்கள் உங்கள் கண் அசைவில்லாமல் எந்த சேனலும் ஆடாது, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சாயங்காலம் என்ன டிபேட் பண்ணணுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணுவீங்க. யூடியூப்பில் சிலதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ நம்மளாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம், நமக்கு சப்ஸ்கிரைபர் கம்மின்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குற ஆள்லாம் அப்போல்லாம் கம்மி தான், இப்போ தான் ஏதோ ஓரளவுக்கு பார்த்துட்ருக்காங்க. அதனால் நம்மளெல்லாம் விட்டாங்க. எனக்கே பல சொந்தரவுகள் வந்துச்சுன்னு வச்சுக்காங்க, அது நம்ம பார்த்துக்கலாம். ஏன் சொல்கிறோம்னா பல நேரங்களில் பெண் நிறுவனம் வைப்பது தான் சட்டம். என்னுடைய நண்பர்கள் நிறையா இடத்துல இருக்காங்கிறனால தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியும். பெண் நிறுவனத்தில் எனக்கு வேண்டிப்பட்டவங்க இருக்காங்க, அது அதனால் அங்கே என்னென்ன தகவல் இருக்குன்னு நமக்கு தெரியாமலாம் இல்லை. அப்போ பெண் நிறுவனம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஸ்டாலினை எப்படியும் முதலமைச்சராக கொண்டு போய் உட்கார வச்சிடணும். ஏன்னா ஸ்டாலின் முதலமைச்சரானால் தான் உலகம் முழுக்க இன்றைக்கி மாப்பிள்ளையால் சுற்றுப்பயணம் செய்ய முடியும். வெளிநாட்டில் தான் மேக்சிமம் இருப்பார். அவர் கட்டிகிட்டு இருக்க வாட்சி இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமூக ஊடகங்களில் பெரிய அளவு வைராட் இருக்கும். அவர் ஒரு பைக் வாங்கினார், அந்த பைக்கெல்லாம் நம்ம என்ன பேசுகிறதுன்னு தெரில, அதெல்லாம் இத்தனை லட்சம் ரூபாய்க்கு வாங்கி எங்கே ஓட்ட போகிறாங்கன்னு தெரியல. அப்போ கோடிகளில் குவித்து கொண்டு இருந்தார்கள். ஏற்கனவே விமான நிலையத்தில் ஓய்வறை இருக்கும், விமான நிலையம் போனீங்கன்னா ஓய்வறை இருக்கும். அந்த ஓய்வறையை பராமரிக்கிறதுக்கு ஒரு கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனியுடைய ஓனர் யாருன்னா வேலுமணியோடைய வேண்டிப்பட்டார், அவரோட சேர்ந்து டீல்லாம் பண்ணிட்டு இருந்தார். திமுக ஆட்சி வந்தவுடனே சபரீசனை கூட அவர் சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பித்தார். ஆனால் பலவிதமான குற்றச்சாட்டுகள் அதிலிருந்து வருது. ஒன்றிய அரசு என்ன பண்ண போகுதுன்னு தெரில, சென்ட்ரல்னே சொல்லுவோம், சென்ட்ரல் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஏன்னா சென்ட்ரலில் இவர்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்காங்க, ஒன்றும் நடக்காது. ஆனாலும் இன்றைக்கி சபரீசன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பேச்சை ஏன் பேசணும்? அதாவது நாங்கள் வந்து மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு நடப்போம், இனிமேல் புரிஞ்சு கொண்டு என்ன நடக்கிறது? ஸ்டாலின் அவர்கள் பாருங்கள் அப்படி சொன்னது தான் சரி. மாமனார் ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு, நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி குடும்பத்தில் என்ன நடந்திருக்கும் உண்மையிலேயே. இவர் மாப்பிள்ளை சொல்கிறாருன்னு எல்லாம் விட்ட விட்டீங்க, கடைசியாக முடிச்சுருந்தல் கொண்டு வந்து நிறுத்திட்டார். மாப்பிள்ளை தான் வேட்பாளர் தேர்ந்தெடுத்தார். உடன்பிறப்பே வா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஸ்டாலின் நடத்தும் போது பெண் நிறுவனத்தோடைய அறிக்கையை வச்சு தான் பேச ஆரம்பித்தார். துரைமுருகன்லேருந்து KA நேருலேருந்து யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க ஆட்கள் தான், இவங்க சொல்கிறவங்களுக்கு தான் சீட்டு. அதில் பெருசாக கல்லாக கட்டினாங்க, பலவிதமான செய்திகள்லாம் வந்தது. முதல்வருக்கு எதுவுமே தெரியல. ஒரு பக்கம் உதயநிதி அவர்களையே கொஞ்சம் அமைதியாக இருப்பான், மாப்பிள்ளை சொல்கிறத கேட்போம். அப்பல்லோட வந்து முன்னாள் CM ஸ்டாலின் வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு வெளியில் வரார், பார்த்துருப்பீங்க. அதுவரை சபரீசன் அவர்கள் சீன்லேயே வரல. அன்னைக்குன்னு பார்த்து மாமாவுக்கு அவர் தான் கார் ஓட்ட வந்தார், முதலமைச்சருக்கு அவர் தான், அப்போ முதலமைச்சருக்கு அவர் தான் கார் ஓட்டுறாரு. எதுக்கு கார் ஓட்டுறாருன்னா, நான் வந்துட்டேன், கம்பேக், இனிமேல் எல்லாமே அன்ட்ட வாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சபரீசன் வீட்டு வாசலில் ஒரே க்யூ, கொஞ்ச நாளாக க்யூவே இல்லாமல் இருந்து க்யூ. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவர் என்ன பண்ணுறாரு, அண்ணாநகர் கார்த்திக் ஆதரவாக வராரு, அவரும் ஸ்டாலின் அவர்களுடைய பொண்ணும் என் நண்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. என்னங்க இங்கே இவரும் உங்கள் நண்பரானா? இல்லை ஏரியாவில் திமுக பற்றி நான் விசாரிக்க வந்தேன். வெளிப்படையாக சபரீசன் அவர்கள் நான் திமுகவுக்கு வேலை பார்க்குறேன்னு படுறாரு. என்னங்க அது குடும்பாட்சின்னு சொல்கிறாரு. ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை சூறையாடிட்டு இருக்குன்னு விஜய் அவர்கள் சொல்கிறாருன்னா, அவரெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் சொல்லாமல் குடும்பாட்சி தாங்க, அம்மா குடும்பாட்சி தான், என்ன பண்ணுவீங்க? இப்படி தானே கேட்டார். திமுக ஒரு குடும்பம், கழகம் ஒரு குடும்பம், இதெல்லாம் அவர் சொன்ன டைலாக். ஆமாம், கழகம் ஒரு குடும்பம். நேரு அவங்க பையன் அருண் நேரு, இந்த பக்கம் ஐ பெரியசாமி அவங்க பையன் செந்தில்குமார், இந்த பக்கம் துரைமுருகன் அவங்க பையன் கதிர் ஆனந்த், அந்த பக்கம் பொன்முடி அவங்க பையன் தெய்வசிகாமணி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காந்தி அவங்க பையன் வினோத், TR பாலு, TRB ராஜா, இன்னும் லிஸ்ட்டு போதுமா? இன்னும் நிறைய பேசிட்டுமா? இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் வந்து வாரிசுகள். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் நாங்கள் வாரிசு தான் பண்ணுறோம், காசு கொடுக்குறோம், ஓட்டு போடுங்க. இதான் நீங்கள் போன தடவை அடாவடித்தனம் பண்ணீர்கள். நீங்கள் சபரீசன் அவர்கள் மீண்டும் ஒரு அறிக்கையை விட்டுறது அப்படிங்கிறது பெண் நிறுவனம் அறிக்கை விட வேண்டியதே இல்லை. ஏன் இந்த மாதிரிலாம் அறிக்கை விடுறாருன்னு தெரியல. அப்போ வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்குதுன்னா இன்னும் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன்னு சொல்கிறதுக்காக பேசுகிறாரா என்னன்னு தெரில. நான் குடும்பத்தில் பஞ்சாயத்து நடந்துக்கு நீங்களே நம்ம குடும்பத்திலே நடக்குது இல்லை, மாப்பிள்ளை சொல்கிறத கேட்டிருப்பாங்க, மாப்பிள்ளை சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகிருக்காது, பையன் சொல்கிறதையே கேட்டிருக்கலாம். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா ஊதி பெரிதாக பல பேர் இருக்கிறார்கள், இவர்களுக்கு ஊதவே தேவையில்லை, அவங்களே பெருசு பண்ணிக்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. திமுகவுடைய அந்த கட்டடம் மட்டும் படுதலை, பல விஷயங்கள் இருக்கிறது. இன்னொன்று குறிப்பாக சொல்லணுன்னா, இன்றைக்கி பெண் நிறுவனம் கொடுத்ததில் ஒரு விஷயம் மட்டும் ஒத்துக்கிட்டாங்க, மக்களுடைய எண்ணங்களை நாங்கள் சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சொல்கிறாரு, இல்லை சின்ன பசங்களுக்கு வந்து பலூனை காட்டி ஏமாற்றிட்ட மாதிரி வந்து பசங்களை வச்சு ஓட்டு வாங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் கிலுகிலுப்பையை வந்து காட்டி வந்து ஓட்டு வாங்கிட்டார், ஏமாற்றிட்டார், அவ்வளோதான். ரைட்டுங்க, ஏதோ ஒன்று ஓட்டு வாங்கினாரா இல்லையா, இதில் சதவீத கணக்கு, அந்த புள்ளி விவர கணக்கு எல்லாம் ஓகே. ஒரு ஓட்டில் ஜெயித்தாலும் ஜெயிப்பு தான். திருப்பத்தூரில் வந்து சீனிவாசம் சேதுபதி இருக்கார்ல, டிவிக்கே, அவர் தான் ஜெயிப்பு. பெரிய கரப்பண்ணன் தோற்று போயிட்டார், என்ன பண்ண முடியும், அவ்வளோதான். அதனால் அடங்கி இருங்கள். இப்போ தான் 10 நாளாவது, அதுக்குள்ளே பஞ்சாயத்தை கிளப்பிறீங்க. வெகுஜன மக்கள் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், 6 மாதம் அமைதியாக இருப்பீங்க, 6 நாள் கூட அமைதியாக இருக்க மாட்டீங்க. உங்களால் முடியலையே, ஏன் இவ்வளோ, ஏன் உங்களுக்கு கோவம் வருது? கேட்டால் மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கும் டைலாக்லாம் விட்டுட்டு இருக்கீங்க. வெள்ளை அறிக்கை வெளியிடணும், அப்போ பேசுங்க. வெள்ளை அறிக்கையில் ₹1 கூட போட முடியுமா? இப்போ சிஎம்ஏ நினச்சாலும் கூட போட முடியுமா? கண்டிப்பாக போட முடியாது. வெள்ளை அறிக்கை பேசும். சபரீசன் அவர்கள் அறிக்கை விட்டது, எதுக்கு அவர் அறிக்கை விட்டுருக்காரு எனக்கு தெரியல. நீங்கள் வேணால் சொல்லுங்கள், எதுக்கு திடீர்னு இந்த நான் மக்களை தனியாக, அவர் ஒரு தனி ஆள் கரெக்டாக, அவர் ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு. அப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி பிரணாயமாக நிறுவனம் இருந்துச்சு, அவங்க வந்து நாங்களும் சுய பரிசோதனை செய்து கொள்கிறோம் அறிக்கை விட்றாங்களா? இல்லை ஜானு ஆரோக்கியசாமி அவர்கள் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னா விஓ வகுப்பு நிறுவனம் அவர் சொல்கிறாரா? இல்லை பிஜேபி நிறுவனம் ஏதாவது சொல்லுதா? நீங்கள் மட்டும் பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்குது, நீங்கள் பேசுகிறீங்க. இல்லை வந்து பெண் நிறுவனம் மறுபடியும் இருக்குதுப்பா, டிவிகே தொண்டர்களே நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஆடாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம், கலக்கி எடுக்க போகிறோம், பெண் நிறுவனம் நினச்சா ஆட்சியை கவுத்துருவோம், அப்படி மிரட்டுறீங்களா? நான் ஒன்றும் புரியல. பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஏனென்றால் இப்போ வந்து மாப்பிள்ளையோ இல்லை பையனையோ தனிப்பட்ட முறையில் நமக்கு ஏதாவது விரோதமாக நீங்களே சொல்லுங்களேன். தமிழ்நாட்டில் வந்து நிதி நிலைமை மோசமாக இருக்குது, இப்போ போய் கார் பந்தயம் நடத்துகிறீங்களே, இது சரியா? மாப்பிள்ளைக்காக ஒரு யாகம் பண்ணுறாருங்கிறதுக்காக பொதுமக்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு நீங்கள் யாகம் பண்ணீங்களா இல்லையா? அதனால தான் மாப்பிள்ளையை பற்றி நம்ம பேசுகிறோம், இல்லை தனிப்பட்ட முறையில் நம்பியே பேசுகிறோம். பார் நடக்குது, பாருக்குள்ளே சட்டவிரோதமான பாருக்குள்ளே திமுக குடும்பத்தினுடைய ஸ்ப்ரிங் அப்படிங்கிற ஒரு தண்ணி பாட்டில் இருக்குது, அதனால் அதை பற்றி பேசுகிறோம். இல்லைடா இவங்களை பற்றி நம்ம ஏன் பேச போகிறோம், குடும்ப உறுப்பினரை பற்றி நம்ம ஏங்க பேசுகிறோம்? இதனால் தான் மக்கள் பேசுகிறார்கள், அதான் சொல்கிறோம். இவர்கள் மட்டும் இல்லாமல் அதிகாரிகளை பற்றி பேசுவதற்கு காரணம், அதிகாரிகள் மேலே மக்களுக்கு எல்லை இல்லாத கோபம் இருக்குது. நான் சொல்கிறது சரின்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். அடுத்து முக்கியமான விஷயம், பெரம்பூரில் இருக்கக்கூடிய 30 ஆண்டு கால பிரச்சனையை தீர்த்துட்டாரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகுது. இது சின்ன பிரச்சனைலாம் நினைக்கிறாங்க. அந்த மக்களை கேளுங்க சார், ஒரு மனிதனாக தனி ஒரு மனிதனுக்கு உளவினையில் ஜகத்தினை எழுத்திடுவோம் பாரதியார் சொல்கிறார். ஒரு மனிதருக்கு பிரச்சனை நடந்தாலும் அது அரசாங்கத்தின் பிரச்சனை சார். இன்றைக்கி பல கிலோமீட்டர்கள் அங்கே சுற்றி போயிட்டு இருந்தோம் பள்ளிக்கூடத்துக்கு. அந்த சின்ன ஏதோ ஒரு ஒரு வழி மட்டும் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஸ்கூலுக்கு நாங்கள் போவோம். ஓகே, வழி ஏற்படுத்தி தந்தாச்சு. 30 வருடமாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கேட்டால் குளத்தூரில் ஸ்டாலின் எவ்வளோ அளப்பரிய சாதனை செய்தார் தெரியுமா? யார்? நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன். குளத்தூர் மக்கள்லாம் கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு. திருச்சி கிழக்கில் தலைவரை நிற்க வச்சு டெபாசிட் போக வைக்க போகிறீங்க. இதெல்லாம் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகிறதுலாம் ரொம்ப ஓவரான பேச்சு. காங்கிரஸை சகட்டு மாரி திட்டுறாரு, ராகுல் காந்தியை திட்டுறாரு. மாணிக் தாக்கூர் சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே மன்னிப்பு கேட்கலன்னா வேறு மாதிரி ஆகிரும் பிரச்சனைன்னாரு. இப்போ டிவிக்கு எதுவும் பண்ண வேணாம், காங்கிரஸ் இறங்கிட்டாங்க. இப்போல்லாம் உணர்வுள்ள காங்கிரஸ்காரங்க நிறைய பேர் இருக்காங்க சார். திமுகவுக்கு நிறைய முட்டு கொடுத்துட்ருக்க செல்வ பெருந்தகை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது வேறு மாதிரி கூட்டம். கடந்த காலங்களில் செல்வ பெருந்தகை அப்படி தான் இருந்தார், தப்பு பண்ணார். இப்போ அவர் எப்படி இருக்காருன்னு தெரியல. இப்போ விஜய் அவர்களை ஆதரிக்கிறார். இப்படியே ஆதரித்தால் நல்லது. ஏன்னா தலைவர் மாற்றம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அதனாலாவது ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இதை பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு நாடு போய் கொண்டு இருக்கிறதுன்னு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அம்மா உணவகத்தை மேம்படுத்தணும்னு சொன்னது நல்ல முடிவு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேர் வெளி மாநிலத்திலிருந்து வந்தவங்க, ரொம்ப ஏழைகள், ரொம்ப ஏழைகள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மா உணவகம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜெயலலிதா கொண்டு இந்த சூப்பரான திட்டம் 5 ரூபா 10 ரூபாய்க்கெலாம் கிடைக்கும். ரொம்ப அதாவது என்னென்னா ரொம்ப ருசியாக இருக்கும், சீக்கிரம் போயிடணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஏழை மக்களின் கண்ணீரை துடைத்த அம்மா உணவகம் பெரிய வரவேற்பு. போன ஆட்சியில் அம்மான்னு அந்த பேர் இருக்கிறதுனால அதை புறக்கணித்தாங்க. மீண்டும் அது புத்துணர்வு பெறுகிறது. அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஏழைகள், அதாவது நம்ம வீட்டில் சாப்பிட முடியாது, அந்த பேச்சுலர், இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். நன்றாக இதை பண்ண வேண்டும் சார். சாப்பாடெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். இதில் போய் போன கவர்மெண்ட் கணக்கு பார்த்தது ரொம்ப வேதனையிலும் வேதனை. கேட்டால் அவங்க நாங்கள் தான் சாதனை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாம் வேதனை தான். பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு அம்மா உணவகங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க. நீங்கள் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு இருந்தால் அதோடைய என்னென்ன எப்படி இருக்குது, வேறு ஏதாவது மேம்படுத்தணுமா, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ இருக்கக்கூடிய சிஎம் நிறைய திட்டங்களை போட்டுட்ருக்காரு. அதில் உங்களுக்கு பிடிச்ச திட்டம் எது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா நேற்று தங்கம் தென்னரசு கீர்த்தனா அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்தாரு. நாங்கள் வந்து விவரம் தெரியாமல் பேசுகிறாங்கன்னு. வெள்ளை அறிக்கை வெளியிடட்டும், அப்புறம் நிறைய இதை பற்றி நம்ம பேசலாம். இன்னொன்று முள்ளிவாய்க்கால் பிரச்சனை. முள்ளிவாய்க்கால் சம்பந்தமான இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு நான் என்றும் துணையாக இருப்பேன் அப்படின்னு இன்றைக்கி விஜய் சொல்லியிருக்காரு. எனக்கு இலங்கையில் நிறைய நண்பர்கள் உண்டு, இலங்கைக்கு போவேன் நான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு காலத்தில் பெரிய பேர் இருந்துச்சு.
இப்போ அப்படியே மாறி இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு பெரிய பேர் இருக்குது. தமிழ்நாட்டு முதல்வராக ஆனவுன்னா பல பேருக்கு சந்தோஷம். ஏன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய எம்பி அதை உறுதிப்படுத்துகிறார். விஜய் அவர்களை பார்த்தபோது எங்ககிட்ட பேசுனதுன்னு ரொம்ப நெகிழ்ந்து பேசுகிறாரு. மறுபடியும் சொல்கிறோம், இலங்கை தமிழர்களுக்காக நாங்கள் வந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிற இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் ஒரு இனப்படுகொலை நடந்தபோது எவ்வளோ அமைதியாக இருந்தார்கள்ங்கிறது நமக்கு தெரியும். இவர்களுக்கு சில கஷ்டங்கள் இருந்து அதையும் நான் உணர்றேன். ஆனால் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு முட்டு சந்தில் உண்ணாவிரதங்கிற பேரில் முட்டு சந்தில் நிறுத்தது யாருங்கிறத மக்கள் மறக்கவில்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம், அமுதா ஐஏஎஸ் ஆகட்டும், பல பேருக்கு நியாயமான நேர்மையான அதிகாரிகளுக்கு நல்ல துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் ஒரு புதிய ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன். மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ககன்தீப் சிங் பேடியை போட்டிருக்காங்க, அவர் வந்து ஊரக வளர்ச்சி போட்டிருக்காங்க, மின்சாரத்துறைக்கு நல்ல அதிகாரியை போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான அதிகாரிகள் போடும்போது ஏற்கனவே மின்சாரம் அதிகமாக வாங்கினதில் ஊழல், நிலக்கரி, மின்சாரத்தில் சரியாக அடிக்கலாம், கண்ணுக்கு தெரியாமல் அடிக்கலாம். போன தடவை மின்சாரம் யார்ட்டு இருந்ததுன்னா தியாகிட்டு இருந்தது, சொல்லவே வேணாம். 45,000 நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினது முறைகேடு அப்படிங்கிறது இன்றைக்கி கேஸ் நடந்துட்டு இருக்குது. அப்போ மின்சாரத்துறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மின்சாரம் பில்லை கேட்டாலே கடந்த காலத்தில் ஷாக் அடித்ததெல்லாம் உண்டு. இப்போ நிறையா மின்சாரம் இலவசம்லாம் சிஎம் அறிவிச்சிருக்காரு. இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. இன்னும் நிறையா சலுகைகள் அறிவிக்க வேண்டும் என்றால் வருமானம் பெருக்கணும். வருமானம் எப்படி பெருக்குவீங்க? ஏற்கனவே நிலக்கரி வாங்குறதுல நம்ம எவ்வளோ செலவு பண்ணோங்கிறது தெரியும். அதில் மெகா ஊழல். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறையா ஷெல் கம்பெனி, அதானியுடைய கம்பெனி அங்கே வாங்கி பல அதை வந்து சின்ன சின்ன தீவுகளாக அதை கொண்டு போய் அதை பற்றி ஒரு வீடியோ பெருசாக போடலாங்க. அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மின்சாரத்தை பார்த்திங்கன்னா பெட்ரமாஸ் லைட்டே வேணுங்கிற மாதிரி எந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்குதோ அந்த இதிலே காசு கொடுத்து வாங்குறது. இதில் பல்லாயிரம் கோடி முதலீடுகள், பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது. இது இனிமேல் நடக்காது. ஏன்னா நிர்மல்குமார் அவர்கள் நல்லா பண்ணுவார் நம்ம நினைக்கிறோம். யாரையும் தப்பு பண்ண இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் விட மாட்டார்னு மக்கள் நினைக்கிறாங்க. இது மக்களுக்கான அரசு, நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். ஏதாவது தவறு நடந்தால் அப்போ பற்றி பேசுவோம். இப்போது அருமையாகத்தான் போய் கொண்டு இருக்கிறது. அதனால் நிறைய சீர்திருத்த நடவடிக்கையில் இந்த அரசு எடுத்துக்கொண்டிருப்பது மிகப்பெரிய பாராட்டை பெற்றிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சகாயம் ஐஏஎஸ்கள் ஊழலை ஒழிப்பது சம்பந்தமாக விஜய் பற்றி பேசியது அதுவும் வைரல் ஆகிட்டு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலமைச்சர் வந்து முதல் நாள் பேசினதே நானும் தப்பு பண்ண மாட்டேன், யாரையும் தப்பு பண்ண விட மாட்டேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பாருங்கள், நான் வந்து இந்த உலக நாடுகள்லாம் எப்படி ஊழல் இருக்குது, இந்தியாவில் எப்படி ஊழல் இருக்குது, தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிக்க என்ன பண்ணணும், இதெல்லாம் பேசியிருக்காரு. அநேகமாக போன ஆட்சியில் வந்து சகாயம் ஐஏஎஸ்க்கு பாதுகாப்பு கொடுக்காம சகாயம் ஐஏஎஸ்க்கு சென்ட்ரல் ஃபோர்ஸை பாதுகாப்பு கொடுக்கட்டுமா அப்படின்னு ஹைகோர்ட் சொன்னது ஞாபகம் இருக்கும். அந்தளவுக்கு அவரை எந்த அளவுக்கு அவரை பின்னோக்கி தள்ளினாங்கன்னு தெரியும். இது அப்படிப்பட்ட அரசு இல்லை. அநேகமாக வந்து விஜய் அவர்களும் சகாயங்களும் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மக்கள் நிறைய பேர் விரும்புகிறாங்க. பார்த்துட்டு இருக்க மக்களும் உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இப்போவும் சொல்கிறோம், அதிமுக அப்படிங்கிறது இப்போ பெரிய பிறவை நோக்கி போய் கொண்டிருக்குது. யார் இவர் ஒரு பக்கம் பொதுக்குழுவை கூட்டணுங்கிறாங்க, அவர் ஒரு பக்கம் பொதுக்குழுவை கூட்டணுங்கிறாங்க, மாவட்ட செயலாளர் கூட்டம், இவர் வாங்க பேசலாங்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். இல்லை நிறைய பேருடைய கையெழுத்து வாங்கிட்டோம், நாங்கள் வந்து பொதுக்குழுவை கூட்டியே தீர்வோன்னு அவங்க இருக்காங்க. இதில் சிஎம் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாருன்னு தெரில. ஏன்னா சிவி சண்முகம், வேலுமணி இவங்களுக்குலாம் அமைச்சர் பதவி தரப்போகிறாரா இல்லையா? இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்களும் கம்யூனிஸ்ட்டும் வெளியில் போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், திருமாவளவர்களோ கம்யூனிஸ்டர்கள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. எப்படியும் அவங்களுக்கு நல்லா தெரியும், உள்ளாட்சி தேர்தலில் இவங்ககிட்டே சீட் வாங்கினா எல்லாம் ஜெயிக்கலாம். எம்பி எலெக்ஷன் வந்தாலும் விஜய் அவர்கள் கூட இருக்கிறது தான் நமக்கு நல்லது, ஜெயிக்கலான்னு ஒரு முடிவுக்கு எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ திருமாவளவர்கள் பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. என்ன சொல்கிறாரு, கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்னு ஆதரிப்புங்கிறாருல, அதே போல் தான் எப்படி கவுத்தா கவர்னர் ஆட்சி தானே வந்துடும். அதாவது இவங்க வந்து ஆதரவு வாபஸுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. திமுகவுடைய கனவு எப்போதும் நிறைவேறாது. நேற்று நடந்த நிறையா விஷயத்த சொல்லிட்டோம். ஏற்கனவே இப்போ பொதுமக்கள்கிட்ட பெருவாளான பேச்சு என்னென்னா, மினவங்க கவர்மெண்ட் சர்வீஸ் வேலை பார்க்குறாரு, அங்கேயே வந்து சாப்பிட்றாரு. அவருடைய எளிமையான நடவடிக்கைகள் நீங்கள் அதை ஸ்டண்ட்டுன்னு சொன்னாலும் வெகுஜன மக்களின் பாராட்டை பெற்றுக்கிறத நான் உணர்றேன். தொடர்ந்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.